நியாயமான வார்த்தை. இப்போது வென் யுவர் ஹாபி பிகம்ஸ் எ ப்ரொஃபஷன் யூ நெவர் ஹேவ் டு ஒர்க். இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து நீங்கள் 100 கோடி ரூபா கொடுத்தாலும் அவர் அதே மியூசிக் தான் போடுவார். இல்லை என் நண்பர் இவருக்காக சும்மா ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்தாலும் அதே தான் பண்ணுவார். நீங்கள் சும்மா பண்ணும்போது அவர் கம்மியாக குவாலிட்டியாகவும் 100 கோடி ரூபா கொடுக்கும்போது ஹை குவாலிட்டியாக அவர் பண்ண மாட்டார். இப்போ முதல்ல பொழுதுபோக்கே ப்ரொஃபஷனாக மாற்றுங்க. இப்போ ரோட்டில் எல்லாம் வேக வேகமாக பைக் ஓட்டுறாங்கல்ல, இவங்களை கொண்டு போய் உண்மையான பைக் ரேஸில் விடுங்களேன். எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஈஸியாரில் கார் ரேஸ் பண்ணுறாங்களே, இவங்களை கொண்டு போய் ஃபார்முலா 1 விடுங்களேன். முதல் 10 மீட்டர் ஓட்டுறாங்களான்னு பார்ப்போமே, நம்ம பண்ண மாட்டோம். அப்போ என்னன்னா, என்ன கடமையை செய்வதற்கு செய்யாமல் இருப்பதற்கு இவர்கள் கொடுக்கும் காரணம் அடுத்த வேலை, அது பொழுதுபோக்கு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சார் நான் ஊட்டி கொடைக்கானல் போனதில்லை, ஆனால் சுவிட்சர்லாந்து 100 தடவை போயிருக்கேன். எனக்கு என்ன ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ஆசையா? ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு யாருக்காவது பிடிக்குமா? எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து சாவர வரலாம். ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு யாருக்காவது பிடிக்குமா? எல்லாத்துக்கும் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். வெளிநாட்டு சுற்றுலா போகாமல் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல செஞ்சுட்டு தரவாக என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.